தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்துடைய உடல்நலம் வந்து சரியில்லாமல் போன உடனே தேமுதிக கட்சி வந்து சரிஞ்சிடும், அதாவது அந்த கட்சி இனிமேல் கிடையாது அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து தமிழகத்தில் நினச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து விஜயகாந்த் இறந்துட்டாரு, இறந்த உடனே அவ்வளோதான், தேமுதிக கட்சி முடிஞ்சிச்சு, இனிமேல் அந்த கட்சிக்குன்னு ஒரு வளர்ச்சி கிடையாது அப்படின்னு நம்பிக்கை இருந்த தமிழகத்தில் இருக்கிற பல கட்சிகளுக்கு ஷாக்கு கொடுத்தவங்க தான் பிரேமலதா விஜயகாந்த். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜெயலலிதாவுக்கு இருக்கிற அந்த விஸ்வரூபம் மாதிரி எலெக்ஷன் வந்த உடனே தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து எல்லா தொகுதிகளும், அதாவது தமிழகம் முழுவதும் 21 நாள் வந்து சுற்றுப்பயணம் செஞ்சு பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த பிரச்சாரமே வந்து பல பேர்த்துக்கு வந்து பயத்தை உருவாக்குச்சு. என்னடா இது, தேமுதிகவை வந்து நம்ம அழிச்சிட்டோம்னு நினச்சோம், ஆனால் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து மறுபடியும் வந்து இந்த கட்சிக்கு வந்து புத்துயிர் ஊட்டிக்கிருக்காங்க அப்படின்ற ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பயத்துடைய வெளிப்பாடு அப்படின்ட்டு பார்த்தா, பத்மபூஷன் விருது வாங்கிட்டு பிரேமலதா விஜயகாந்த் விமான நிலையத்துக்கு வராங்க. வந்த உடனே அங்கே இருக்கிற தேமுதிக கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து எல்லோரும் ஒரு பேரணி மாதிரி போகலாம் சொல்லி அப்படி ஒரு முடிவு பண்ணாங்க. அங்கே வந்து காவல்துறை தடுக்குது. ஏன் காவல்துறை தடுக்குதுன்னா, தேமுதிக கட்சி வளர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பயத்துடைய வெளிப்பாடு தான் இந்த இடத்துல அந்த கட்சியை வந்து பேரணியாக போக தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை வந்து நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை நான் திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இன்றைக்கி தேமுதிக கட்சி வந்து ஒரு புத்துயிரோட மறுபடியும் வந்து எழுந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். தமிழகத்தில் கேப்டன் அவர்கள் வந்து தேமுதிக அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சி ஆரம்பிச்சோம்னா அதோடைய மாநாடு அப்படின்னு பார்த்தா மதுரையில் போகிறாரு. மாநாட்டுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொண்டர்கள் படை வந்துச்சு. மதுரையே வந்து வெள்ளக்காடாக வந்து அன்னைக்கு காட்சி தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கூட்டத்தோடு வந்து அந்த மாநாடு நடந்துச்சுங்க. அது வரைக்கும் வந்து தமிழகத்தில் 2 பெரிய கட்சி தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 3வது கட்சி ஒன்று உருவாகுது அப்படின்னு சொல்லி உருவாகுச்சு. அதை பார்த்த அன்னைக்கு இருந்த பெரிய கட்சிகள் தமிழகத்தில் ஃபுல்லாக பயப்பட ஆரம்பிச்சிச்சு. என்னடா இது, 3வது கட்சி ஒன்று உருவாகுது, அதனால் நம்மளுக்கு பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து தேர்தல் வந்துச்சு. தேர்தல் வரும்போது கேப்டன் அவர்கள் வந்து தனித்து நின்றார். தனித்து நிற்கும் போது அவருடைய வாக்குகளும் கணிக்கப்பட்டது. அப்போ வந்து இந்த கட்சிகளுக்கு இருந்த பயத்தில் வந்து இன்னும் பயம் கொஞ்சம் கூடுச்சு. ஐயோ, என்னது இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கு, நீ அடுத்து போச்சுனாக்கு நம்மளுக்கே வந்து பெரும் பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லி இந்த பயப்பட வச்சது வந்து கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பயணிக்க இருக்கும்போது பல காரணங்களால் வந்து அவர் மறுபடியும் வந்து அதிமுகவில் இணைகிறாரு. அதிமுகவில் இணைஞ்சு கூட்டணி வைக்கிறாரு. கூட்டணி வச்சு மறுபடியும் வந்து எம்எல்ஏக்கள்லாம் வர்றாங்க. எம்எல்ஏக்கள் வந்தோம்னா மறுபடியும் பல பிரச்சனைகள். அந்த பிரச்சனையால் என்ன ஆகுதுனாக்க, பல சமயங்கள் வந்து உடல்நலக்குறையினால் வந்து கட்சிக்குள்ளே அதிகமாக செயல்பட முடியாமல் இருக்கார். அதை பார்த்த உடனே தமிழகத்தில் இருக்கிற பல கட்சிகள் வந்து இனிமேல் வந்து தேமுதிக கட்சி அப்படிங்கிறது இல்லை, இந்த கட்சி வந்து பட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மரம் பட்டு போனால் எப்படி இருக்கும், அதே மாதிரி பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினச்சி பல பேர் கனவு கண்டுக்கு இருந்தாங்க. இனிமேல் தேமுக கட்சி அப்படிங்கிறது வந்து மெல்ல சரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டு போட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து விஜயகாந்த் ரொம்ப உடல்நலம் குன்றி சமீபத்தில் தான் இறந்தார். அவர் இறந்த பின்னாடி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, 3வது கட்சி இல்லை. ஏன்னா அதுக்கடுத்து 3வது கட்சின்னு சொல்லி சீமான் ஒன்று உருவாக்கியிருக்காரு. இருந்தாலும் தேமுதிக கட்சி வந்து இனி இல்லை அப்படின்ட்டு நினச்சிக்கிறவங்க மத்தியில் மறுபடியும் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து ஒரு ஜெயலலிதா எப்படி வந்து அதிமுகவில் வந்து ஒரு பெண்ணாக இருந்து அந்த கட்சியை வழி நடத்துனாங்களோ, அன்னைக்கு வந்து அவங்களுக்கு துணையாக இருந்தது அப்படின்னு பார்த்தா சசிகலா சொல்லலாம். சசிகலாவும் அவங்க குடும்பமும் வந்து பக்கபலமாக இருந்தாங்க. ஜெயலலிதாமையாருக்கு வந்து பக்கபலமாக இருந்ததுனால அன்னைக்கு வந்து அவங்களால வந்து வேரூடி எல்லாத்தையும் வந்து இரும்பு பெண்மணியாக வந்து இருந்தாங்க. அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து விஜயகாந்த் இறந்த உடனே சரி தேமுக கட்சி அழிஞ்சிரும் அப்படின்னு நினச்சா, அதுக்கு மறுபடியும் வந்து உயிர் ஊட்டி அதை மறுபடியும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் நடந்த எலெக்ஷனில் வந்து 40 தொகுதிகளிலும் வந்து பிரச்சாரம், ஆனால் பிரச்சாரம் சொல்லலாம். அந்த மாதிரி பிரச்சாரம் வந்து ஓய்வு இல்லாமல் போய் வாக்குகள் சேர்த்தாங்க. அதிலே வந்து பல கட்சிகள், தமிழகத்தில் இருக்கிற பல கட்சிகள் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா தேமுக வந்து நம்ம காலி பண்ணிட்டோமே நினச்சுமே, மறுபடியும் வந்து இந்த பெண்மணி வந்து
மறுபடியும் உயிர் ஊட்டுறாங்களே, இந்த பட்டு போச்சுன்னு நினச்சா அந்த மரத்துக்கு வந்து உரம் போட்டு ஏதோ தண்ணி ஊற்றி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு. அதோடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தா தான் இன்னைக்கு வந்து பத்மபூஷன் வருது மத்திய அரசு கேப்டன் அவர்கள் கொடுக்குறாங்க. அந்த விருதை வாங்கிட்டு வராங்க. வந்து விமான நிலையத்தில் இறங்கின உடனே அங்கே வந்து தேமுதிக கட்சியை சேர்ந்தவங்களும் சரி, விஜயகாந்துடைய அபிமானிகளும் சரி, பல பேர் வந்து விமான நிலையத்தில் வரவேற்புக்காக காத்திருக்காங்க. அவங்க வந்தவனும் வரவேற்பு கொடுக்குறாங்க. பலமாக இருக்குது. அங்கே வந்து தொண்டர்கள் மத்தியில் வந்து பேசிட்டு, சரி இப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க ஒரு காரில் போவோம், எல்லோரும் வந்து காரில் போவோம், போகும்போதே வந்து விஜயகாந்த் வாங்கிய அந்த பத்மபூஷன் விருதை வந்து மக்கள்கிட்ட காட்டிகிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா காரும் வந்து சேர்ந்து போகிறதுக்கான முடிவு பண்ணுறாங்க. அப்போ வந்து சேர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை தடுக்குது. ஏன் தடுக்குது அப்படின்னா பயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மறுபடியும் வந்து பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் வந்து எல்லோரும் வந்து போக ஆரம்பித்தா மறுபடியும் வந்து தேமுதிக தேஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி இந்த கட்சி மறுபடியும் தலைக்க ஆரம்பிச்சிருச்சு, மறுபடியும் உருவாக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி மக்கள் மத்தியில் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி அந்த இதை தடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். தடுத்ததுனால என்ன ஆகுனாக்க தேமுதிக கட்சி இன்னும் வளரலை அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக இப்போ வந்து அந்த சூழ்நிலையில் வந்து வேறு வழியே இல்லாமல் அவங்க வந்து ஒரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய காரோடு சேர்ந்து 2 கார் தான் போகணும், மீதி காரில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் மற்ற தொண்டர்கள் காருக்குள்ளே நிறுத்தி வைக்கிறாங்க. அப்புறம் கோவப்பட்டு தொண்டர்கள் வந்து அங்கே பல பிரச்சனைகள் நடக்குது. பிரச்சனைகள் வந்து கடைசி வந்து அந்த பேரணி மாதிரியே போகாமல் கடைசி வந்து தடுக்கப்படுது. இன்றைக்கி இதே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் சரி, அது அமைச்சர்களோ இல்லை அங்கே இருக்கிற முக்கிய தலைவர்களோ அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போனாலோ, ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலோ, ஒரு திருவிழா, ஒரு திருமணத்துக்கு வந்து நடத்தி வைக்க போனாலோ, மாநாட்டுக்கு போனாலோ அவருக்கு காரை சுற்றி வந்து ஒரு 30 கார் 40 கார் 50 கார் போகும். அது வந்து அவங்களுக்கு அனுமதிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதருக்காக மக்கள் இடத்துல வந்து கொண்டு போகிறதுக்கு தடுக்கப்பட்டு கடைசி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தனியாக போய் விஜயகாந்தோடைய நினைவிடத்தில் போய் வச்சு அதை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. பத்மபூஷன் விருது வாங்கினதை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. சமர்ப்பித்தாலும் அதை வந்து இந்த விமான நிலையத்தில் நடந்த இந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படின்னா மறுபடியும் தேமுதிக கட்சி வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வளர்ந்த விஷயம் வந்து மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த இடத்துல அவங்க பேரணியாக போகிறதுக்கான தடுக்கிறதுக்கான முறையை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்க வந்து இன்னும் வந்து வீறு கொண்டு எழுந்து தேமுதிக கட்சியை வந்து இன்னும் ஒரு ஆலமரமாக வளர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த தொண்டர்கள் எல்லோருக்கும் இருக்குது.